கூற்று ஏ வந்து மின் தடைப்பட்டமையால், இந்த கேள்வி வரைக்கும் மின் தடையணும், மின் தடைப்பட்டமையால் வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட வேண்டி வந்துதான். சரிதானே? என்ன? மின் தடையால் வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. பி வந்து ஜெனரேட்டர் இருந்திருந்தால் வேலை திட்டத்தை கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை திட்டத்தை கண்டினியூ பண்ணி இருக்கலாம் என்று சொல்லி இருக்கு. ரைட். இப்ப முடிவு என்ன தந்திருக்கின்ற முடிவு, வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு மின்சக்தி பாதகமாயிருக்கவில்லை. வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு என்ன, மின்சக்தி பாதகமாக இருக்கவில்லை. அதான் முடிவு. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த முடிவுக்கு வரலாம். மின்தடையால் வேலை ஸ்டாப் ஆகினது, இந்த ஜெனரேட்டர் இருந்திருந்தால் வேலை திட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் என்று சொல்லி இருக்குது. இந்த ரெண்டு கூற்றும் அந்த முடிவு என்ன, இதை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு மின்சாரம் வந்து எங்களுக்கு பாதகமா இருக்கல என்று சொல்லி இருக்கு. அப்ப நீங்க இதுல வச்சுக்கொண்டு எந்த முடிவுக்கு வருவீங்க? எந்த கூற்று இதுல செல்வாக்கு செலுத்தி இருக்கு? ரெண்டு கூற்றுமே செல்வாக்கு செலுத்தலனா சார். ரைட், குட். இதுல அந்த முடிவுக்கு இது செல்வாக்கு செலுத்தாத வேற விஷயம். ஆனா அந்த முடிவுக்கு சம்பந்தமா இதுல எங்களுக்கு தொடர்பானதா இல்லை. ஆகவே இது நாங்கள் எந்த கூட்டுமே எடுக்கலான்றபடியால நாங்க 4வது போடலாம். சரிதானே? இதுல ஒரு குழப்பமும் பெற தேவையில்லை. சரியா? மற்ற 3 கேள்வி இருந்தது, 3 கேள்வியும் ஈஸியா இருந்தபடியால நான் அதை போடல. இதுக்கு இதை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்ததால போட்டேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 17ல இருந்து 20 குறித்த ஒரு பயிற்சி திட்டத்தில் கலந்து கொள்ளும் நபர்கள் சகலரும் குழு ஒன்றுக்கு 5 பேர் அல்லது 7 பேர் வீதம் அமையுமாறு மிகுதி இல்லாமல் வகுத்துக் கொள்ள முடியும். ஒரு குழுவுக்கு 9 பேர் படி உள்ளடக்கினால் 6 நபர்களை குழுவுக்கு உள்ளடக்க முடியாது எஞ்சியிருக்க. எனின் அப்பயிற்சியில் கலந்து கொண்டோரில் குறைந்தபட்ச எண்ணிக்கையார், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கணுமா, அத 5 பேரா குழுவாக 5 பேர் கொண்ட குழுவாக்குல எங்களுக்கு மிச்ச ஆக்கள் மிஞ்சல் அப்படியே ஃபுல்லா குழுவாக்கக்கூடிய மாதிரி இருந்தது. 7 பேர் கொண்ட குழுவாக்கைகளையும் எங்களுக்கு ஆக்கள் மிஞ்சல. ஆனால் 9 பேர் கொண்ட குழுவாக்கைகள்ல எங்களுக்கு 6 பேர் எஞ்சி இருக்கிறார். 6 பேர் எஞ்சி இருக்கிறார். அப்ப உங்களுக்கு அது கேட்ட கேள்வி வந்து அந்த பயிற்சி வேலை திட்டத்துல கலந்து கொண்ட மொத்த ஆக்களை எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டது. உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு என்ன கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. 5ஆலையும் 7ஆலையும் வகுக்கக்கூடியதா அந்த இது இருந்திருக்கு. எது அந்த தொகை இருந்திருக்கு. ஏனென்றா இது நேரடியா பிரிக்கல எங்களுக்கு மிச்சம் விரையில் என்றபடியால உங்களுக்கு 5ஆலையும் வகுக்கக்கூடிய மாதிரி இருந்தது, 7ஆலையும் வகுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என்றால் உங்களுக்கு வடிவா தெரியும். இது பெருக்கமாத்தான் கட்டாயம் இருக்கும். அதாவது 7ஆலையும் 5ஆலையும் பெருக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும் 35. இது பெருக்கமாத்தான் இருக்க போகுது. சரியா? நாங்க பெருக்கம் அது குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படி போய்கொண்டிருக்க போகுது. அப்படி கணக்கு 6 பேர் மிஞ்சி இருக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. அதுல குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் கேட்டது. அப்ப உங்களுக்கு 35, அடுத்து 35 மடங்க போட்டோம்னா 70, 70 அடுத்த 35 போட்டோம்னா 105, 140 இப்படியே போய்கொண்டு இருக்கு உங்களுக்கு. சரியா? அப்ப நாங்கள் இதுல சரியா இதுல ஒவ்வொன்றுக்கும் போட்டு பாருங்க. 9ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் மிஞ்ச போயிடும். 9ஆல பிரிச்சா எங்களுக்கு மிஞ்சுறது 27, 8 பேர் மிஞ்சி வீணும். இதை 9ஆல பிரிச்சவன்டா எங்களுக்கு 7 பேர் மிஞ்சி வீணும். சரியா? இதை 9ஆல பிரிச்சா எங்களுக்கு 6 பேர் மிஞ்சி வீதம். 6 பேர் தான். அப்படியே இன்னொருக்கா வேற போதாங்க, இன்னொரு இடத்த வேற போதா 6 பேர் மிஞ்சக்கூடிய மாதிரி இன்னொரு இடத்தையும் வரும். அங்க இன்னும் ஒரு இடம் இல்லை, கணக்கு இடத்த வேற போகுது. எங்களுக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கை இங்க இருந்து பாக்கல எது சின்னனோ அதைத்தான் போடும். சரியா? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு?
அப்ப 105 சரியானபடியா பிரிச்சு பாருங்க. 9 பிரிச்சோம்னா எங்களுக்கு 11 9 99, மிச்சம் 6 பேர். அதான் நீ சொன்னது. இதுல 7 பேர் வேணும், இதுல 8 பேர் வேணும். ரைட். அப்ப எங்களுக்கு 105 பேருன்றது சரியானபடியா. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளு. இப்படி ஒரு எண்கோலம் தந்திருக்கு. சரியா? இதுல 1 3 5 7 9 11 13 15 17 19 அங்கே போய் கொண்டிருக்க போது. அப்படியா? இதுல 2வது நிறைந்த கூட்டுத்தொகை 8 வந்திருக்கா. இதுன்ற நிறை 8 வந்திருக்கு. அது தெரியும், பார்க்கவே தெரியுது. இப்படி 10வது நிறைந்த கூட்டுத்தொகை இவ்வளவு இருக்கு. எவ்வளவு? 1000. குட். அப்ப இன்னொன்று வெறும் இது பாருங்க 1 வருது. முதலாவது நிறை 1, 2வது நிறை 8, 3வது நிறை கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. 20 27. இது கட்டாயம் 64 தான் வரும். அப்ப இது ஒரு ஒழுங்கு என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்க்கம் கணத்துல கொஞ்சம் தெரியும். இது 2 கணமா வருது, இது 3 கணமா வருது, இது 4 கணமா வர்றபடியால என்ன முதலாவது நிலைக்கு 1 கணம், 2வது நிலைக்கு 2 கணம், அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 10வது நிலையில நாங்கள் எத்தனை ட்ரில்லியன் கணக்கான நிறையையும் காணக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்ப 10வது நிலை 10 கணமா இருக்கும். அது 1000. சரியா? 1000. சரியா? இத நாங்கள் இதுக்குள்ள வச்சு கூட்டி இதுல என்ன ஒற்றை எண்ணில் போகுது, ஒற்றை எண் போட்டு இந்தியாலையும் போட்டு கொண்டு இருந்தோம்னா எங்களுக்கு பெரிய கஷ்டமா போயிடும். ஆகவே நாங்கள் அந்த எண் எப்படி வளர்ந்து கொண்டு போறதுன்ற அந்த கூட்டுத்தொகையை வச்சுக்கொண்டு எப்படி ஒழுங்கமைக்கப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா நாங்கள் ஒரு சூத்திரத்தை உருவாக்கி இதைத்தான் சொல்றது தொகுத்தறி முறை. சரியா? 1 2 உதாரணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பொதுவான விஷயத்தை தொகுத்து அறிகிறதான் ஒரு தொகுத்து கணிதம் இல்லை, தொகுத்து அறிமுறை என்று சொல்றோம். பல விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயத்துக்கு வரும். சரியா? ரைட். 10 3ஆம் அடுக்கு 1000 சொல்லி கண்டுபிடிக்கலாம். பாடசாலை ஒன்றில் தரம் 1 மாணவர்களுக்கு பால் வழங்கப்பட்டது. தரம் 1ல் 146 மாணவர்கள் உள்ளனர். ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 150 மில்லி லிட்டர் பால் வீதம் பால் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. தரப்பட்ட கையிருப்பு 150 பிள்ளைகளுக்கு போதுமானது. ஆனால் தவறுதலாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் 175 மில்லி லிட்டர் பால் வழங்கப்பட்டமையால் சில பிள்ளைகளுக்கு பால் கிடைக்கவில்லை. அவ்வாறு பால் கிடைக்காத பிள்ளைகளின் எண்ணிக்கை யார்? எவ்வளவு வந்தது? இருக்கிற கையிருப்ப பாப்போமா? கையிருப்பு. சரியா? அவைக்கு வழங்கப்பட்ட பால் கையிருப்பு எவ்வளவு கொடுத்திருக்குது? 150 மில்லி லிட்டர். 150 பிள்ளைகளுக்கு 150 மில்லி லிட்டர் பால், 150 மில்லி லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்ற படியார உங்களுக்கு தெரியும். என்ன 15 225 அங்கால சைவர் போட்டுவாங்க. இவ்வளவு மில்லி லிட்டர் பால் இருக்கு. சரி, இருந்தது. இவ்வளவு மில்லி லிட்டர் பால் இருந்தது. ஆனால் அவை தவறுதலா 175 மில்லி லிட்டர் கொடுத்துட்டினான். ஆகவே வழங்கப்பட்ட பாலை பார்ப்போம். வழங்கப்பட்ட பால் இவ்வளவு கொடுத்துருக்கோம். 22,500 இருக்குது. கொடுத்தது 175 கொடுத்திருக்க. சரியா? வழங்கப்பட்ட மாணவர். சரி, இவ்வளவுதான் இருக்குது மொத்தமா. அது 175 படி கொடுத்தால் எத்தனை பேருக்கு கொடுத்தான்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? இதை சுருக்கணும்னா எங்களுக்கு 28.5 5 சொச்சம் மண்ணாங்கல போய் கொண்டிருக்க போது நான் அதில் நிப்பாட்டேன். சரியா? 28.5. ஆனா ஆள் எண்ணிக்கையில நாங்க தசத்துல போடலாம். சரியா? தசத்துல போட முடியாது. இப்ப நாங்கள் மட்டம் தட்டி பார்த்தோம்னா 28 பேருக்கு தான் நாங்க குடுபட்டு. சரி, 128 பேர் தான். 128 பேர் 128 பேருக்கு குடுபட்டு.
சரியா? அங்கால அரைவாசி தான் கிடக்குதா, அதுக்கு எங்களுக்கு அதை வச்சு கொண்டு பிள்ளையை கொடுக்கலாம், 150 கொடுக்கும். ஆகவே மொத்த பிள்ளைகளை எஞ்சிய பிள்ளைகள் எத்தனை என்று பார்த்தோம் என்றால் இதுல மொத்தம் 146 பிள்ளைகள் இருக்கணும். 128 பேருக்கு தான் பால் வழங்கப்பட்டது. ஆகவே 18 பிள்ளைகள் பால் பெறாத ஆக்களா இருக்கணும். சரி, இதுல முழங்காட்டி கேளும். கையிருப்பு 150 பிள்ளைகளுக்கும் 150 மில்லி லிட்டர் படி எவ்வளவு வேண்டா எங்களுக்கு பெருக்கி பார்த்தாங்க. 22,500 மில்லி லிட்டர், அதாவது 22,000 லிட்டர் வழங்கப்பட்ட மாணவர்கள் எத்தனை என்று பார்த்தோம்னா இந்த பாலத்தான் 175 வீதம் கொடுத்துட்டான், 175 மில்லி லிட்டர் வீதம் கொடுத்துட்டான். அப்ப அதால பிரிச்சோம்னா எங்களுக்கு வழங்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை காணலாம். அதை காணைக்குள்ள எங்களுக்கு தசத்துல வருது, 128 சொச்சம் வருது. சொச்சம் எங்களுக்கு எண்ணிக்கை சொச்சத்துல வரக்கூடாது, தசத்துல வரையில. அதை நாங்க மட்டம் தட்டி பார்த்தோம்னா அதை 128 சொல்லி பார்த்தோம். சரி, மட்டம் தட்டுன்னு சொல்லக்கூடாது, அந்த அவைய தசத்தை நாங்கள் அது இல்லை கொடுக்கலன்னு தான் எடுப்போம். எடுத்தால் 128. ஆக எஞ்சிய பிள்ளைகள் 146 மொத்தம். 128 கழிச்சு விட்டோம்னா 18 பிள்ளைகள் மொத்தமே இருக்கு. 20 தொடக்கம் 23 வரையான வினாக்களில் சமன்பாடுகள் தரப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் ஸ்டார் மற்றும் ஹேஷ் மார்க் எனும் குறியீடுகள் குறித்த கணித செய்கை ஒன்றை குறிக்கின்றன. அது கூட்டலா இருக்கலாம், கழித்தலா இருக்கலாம். ஒவ்வொரு கணக்குக்கும் ஒவ்வொன்றா இருக்குமா. ஒருக்கா ஸ்டார் கூட்டலன்னு வந்துச்சென்றால் இந்த அடுத்த கணக்குக்கு கூட்டலா இருக்க அவசியம் இல்லை, அது பெருக்கலா இருக்கலாம். சரி, அங்க சொல்லிக்கிட்டாரு ABCD ஆகிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஓர் எண்ணை குறிக்கின்றன. இதுதான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எண் தந்திருக்குது, சிலருக்கு தராமலும் விட்டுவிடணும், அதுங்களே பிரச்சனை இல்லை. எல்லா வினாக்களிலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியது இல்லை, அதான் சொல்லிக்கிட்டு முதலே சொன்னேன். 3 சமன்பாடுகளையும் பரிசீலித்து ஒவ்வொரு வினாவிலும் 3ஆம் சமன்பாட்டில் கேள்விக்குறியினால் காட்டப்படும் இடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்து அதனை குறித்திணைக்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் இடுங்க. ரைட், முதலாவது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, அது ஈஸியா தான் இப்பவும் வரும் என்று தெரியும் உங்களுக்கு. 23 ஸ்டார் 3 plus 5 plus 5 equal 24. அடுத்தது சொல்லி கிடக்குது 32 அரண 8 ஸ்டார் A equal to 2. அடுத்தது 9 சய A ஸ்டார் 10. இதுன்ற விடதான் கேட்டிருக்குது. இது நீங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், என்னண்டா இது சாதாரண ஒரு விஷயம். பாருங்க, இதுல 13 வரணும் என்றால் என்ன, இதை நாங்கள் இந்த குறியீடு எங்களுக்கு என்ன இதோட 5 கூட்டினால் 13 வரும் என்றால் 8ஓட 5 கூட்டினால் 13. ஆகவே 8 வரணும் என்றால் இதுல அரணை இருந்தால்தான் 24 3ஆல பிரிச்சால் என்ன 8 வரும். இதுக்கு நான் பொட்மோஸ் கட்டாயம் பார்க்கணும், இது பிரச்சனை வரையில அங்க மெட்ட கணக்கு எல்லாம் வருது. அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா 8 3ஆல பிரிச்சால் 24 3ஆல பிரிச்சா 8, 8 5 13. ஆகவே இது அரணை என்ற குறிய கண்டுட்டோம். இங்க பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். 32 8ஆல பிரிச்சா 4, 4 ஏதோ உண்டால பிரிச்சா 2 வர்றபடியாது இது 2 தான். ஏக்குரிய விட 2, இது அரணை கண்டுபிடிச்சிட்டார். சரியா, ஏக்குரிய விட 2. அதை வச்சு கொண்டுதான் இங்க பார்க்க போறோம். இங்க நாங்கள் இது கேக்கு பதிலா நாங்க 2 போடலாம். சரியா, 2 போடலாம். இது அரணை தெரியும் எங்களுக்கு, இது அரணை கண்டுபிடிச்சிட்டார். அப்ப நாங்கள் இப்படி செய்து போட்டு அப்படி கண்டுபிடிக்கல வர்ற விடையும் அங்க விடையில இருக்குது. நாங்க பொட்மாஸ் கட்டாயம் பார்க்கணும்ன்றபடியால முதலாவது சயவும் அரணவும் இருந்தால் முதலாவது காண வேண்டியது அரணை. ஆகவே அதுக்கு 1 வரும், விட 8 வரும். சரியா, ஆனா இதுக்கு நீங்க இப்படி செய்து போட்டாலும் என்ன 9ல 2 போனா 7, 7 2ஆல பிரிச்சா 7ங்கள் 2, அதுக்கும் விட முதலாவது இருக்கு. சரியாப்பா, இதுக்கு பொட்மாஸ் கட்டாயம் பார்க்கணும். சரி, ஒழுங்கு, அதாவது செய்கை ஒழுங்கு கட்டாயம் பார்க்கணும். அப்ப இதுக்கு விட 8. ரைட், இதுல ஒரு குழப்பம் இல்லை தானே. 15 ஸ்டார் 3 சய 8 சமன்
37 அதுக்கடுத்தது 8 சக 12 ஹேஸ் மார்க் 4 சமன் 11 4 ஸ்டார் 10 ஹேஸ் மார்க் 5 ഇതിന്റെ അവിടെ தான் கேட்டு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்க இது தரவா இருக்கும் ஏனென்றால் 13 ஏன்னா இது இதோட கழிச்சால் 37 வரும் என்று பார்த்தோம்னா எங்களுக்கு 45ல இருந்து 8 கழிச்சா தான் 37 வரும் ஆகவே இந்த ரெண்டையும் செய்கிற விட 45 இருக்கும் அப்ப என்ன செய்தா 45 வரும் என்றால் பெருக்கினால் 45 வரும் ஆகவே ஸ்டாருக்குரிய குறியீடு எங்களுக்கு தர சரியா அப்ப நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டாருக்குரியது தர இங்க பார்த்தோம் என்றால் 11 வரணும் சரியா அப்ப 8ஓட எண்ணத்தை கூட்டினா 11 வரும் என்றால் 3 கூட்டினா தான் 11 வரும் ஆகவே இந்த 2 செய்கையும் செய்யல 3 வரணும் என்றால் என்ன குறியீடா இருக்கும் என்றால் இது அரண குறியீடா இருக்கு சரியா ஹேஷ் மார்க் அரண பிரித்தல் குறியீடா இருக்கு ரெண்டாத்தான் 12 4ஆல பிரிச்சா 3 வரும் ஆகவே இதுக்குரிய அடையாளம் அரண அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க செய்தோம் என்றால் 4 தர 10 அரண 5 இதை நீங்களே எதை முதல் செய்தாலும் ஆன்சர் வருமா இதுக்கு போட்டுமா பிரச்சனை இல்லை தரவும் பெருக்கல் பிரித்தலும் வந்தா நீங்க எதை முதல் செய்தாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் அப்ப 40 5ஆல பிரிச்சா ஆன்சர் 8 மாறி செய்தாலும் அப்படிதான் வரும் 10 5ஆல பிரிச்சா 2 4ஆல பெருக்கினா 8 வரும் சரியா அப்ப இதுக்கு ஆன்சர் 8 அதுக்குரிய விட 4 A ஸ்டார் 3 A ஸ்டார் 3 சக 8 சமன் 14 17 சய பிராக்கெட்டுக்குள்ள B ஸ்டார் சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் 17 B ஸ்டார் 4 சமன் 3 அடுத்தது A ஸ்டார் B பிளஸ் 6 சரியா அப்ப நாங்கள் இதை குறியீட கண்டுபிடிப்போம் முதலாவது 2வது சமன்பாட்டில் வச்சுக்கணும் அப்ப 14 வரணும் எண்ணத்தோட 8 கூட்டினால் 14 வரும்டா 6ஓட 8 கூட்டினால் 14 வரும் ஆகவே இந்த 2 செய்கையும் எங்களுக்கு செய்யல 6 வரும் என்றால் எங்களுக்கு வேற வழியில் இது கூட்டலாத்தான் இருக்கணும் A 1 இருக்கும் சரி இது கூட்டலா இருக்கணும் இது 1 இருக்கும் சரி வேற வழி இல்லை எங்களுக்கு அப்பதான் கூட்டினா 1 5 6 6 மட்டும் 14 வரும் இங்க இது கண்டுபிடிச்ச வழியால எங்களுக்கு பிளஸ் வருமா இது பிளஸ் கண்டுபிடிச்சு ஸ்டார் பிளஸ் அப்ப 17ல இருந்து எண்ணத்தை கழிச்சா 3 வரும் என்று பார்த்தோம் என்றால் 17ல இருந்து 14 கழிச்சா 3 வரும் சரி 17ல இருந்து 14 கழிச்சா 3 வரும் ஆகவே இவ்வளவும் சேர்த்து எங்களுக்கு 14 வரணும் என்றா கூட்ட 2 தெரியும் இது தராட்டி கூட நான் கண்டுபிடிக்கலாம் அப்ப விக்கு 10 சொல்லி அப்ப ஏக்கு 1 இது ஸ்டாருக்கு பிளஸ் பிக்கு 14 படியால் 10 படியால எங்களுக்கு நேரடியாவே ஆன்சர் 17 அடுத்தது 23ஆம் கேள்வி 42 சி பிராக்கெட்டுக்குள்ள ஹேஸ் மார்க் 1/3 சமன் 8 வரும் சரி மற்றது 5/6 ஹேஸ் மார்க் C செய்ய 6 இதுக்கு ஆன்சர் 10
ஒன்றுங்கள் 4 ஹேஷ் மார்க் நாங்கள் எங்களுக்கு என்ன 8 வரணும். சரியா? 8 வரணும். அப்ப எங்களுக்கு வடிவா தெரியும். இது ஒரு பெருக்கல் அடையாளம் இருந்தா தான் இதை சுருக்கினால் எங்களுக்கு 8 வரக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல கூட்டலா இருந்துச்சுன்னா ஒரு பின்னமா வந்து கூட்டலா வந்துச்சுன்னா இது பின்னமா வந்து கழித்தலா வந்தாலும் இது பின்னமா வரும். சரியா? ஒன்று இல்லாட்டி இதுக்கு அரணை வரணும், இது தரதான். அது நீங்கள் டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. சரி, நாங்க 2 விதமா போடுவோம். ஒன்று அரணை கண்டுபிடிக்கலாம், ஒன்று பெருக்கல். முதல்ல நாங்க தரவை போட்டு பார்ப்போம். இது தர கண்டெடுப்போம். சரியா? அப்ப என்ன தரண்டு வந்து என்றால் உங்களுக்கு அங்கால போட்டு பார்த்தோம்டா ஒரு எக்ஸ் எண்ணன் இருக்குது, தர ஒன்றுங்கள் 3 எண்ணன் இருக்குது, சமன் 8 வரணும் என்றால் இந்த எக்ஸ் என்னவா இருந்தது என்றால் 8 வரும். எக்ஸ 3ஆல விரிச்சால் 8 வரணும் என்றால் எக்ஸ் கட்டாயம் 24 இருக்கும். எக்ஸ் வந்து 24 இருக்கும். அப்ப ரெண்டு செய்கையும் செய்யக்களும் 24 வரும். சரியா? 24 வந்தால் வாராண்டால் 42ல இருந்து என்னத்தை கழிச்சா 24 வரும்னு சொல்லி பார்த்தோம்டா 18 கழிச்சா 24 வரும். 18 கழிச்சா 24 வரும். சரியா? அப்ப எங்களுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? தராண்டு போட்டு அப்ப இதுக்கு நாங்கள் தராண்டு போட்டு செய்வோம். பெருக்கலுக்கு அடுத்த பிடித்தலுக்கு போவோம். அப்ப இதை பார்த்தோம்னா இது 18. சரியா? இது தர. ஆகவே 18ல 6 போச்சுன்னா எங்களுக்கு 12 வரும். 5 6 தர 18ல 6 12 படியால இந்த 6 மீதும் வெட்டுப்பட்டா 5 10. அப்ப எங்களுக்கு பிரித்தலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றா இந்த நாங்க எடுத்த எடுகோள் வந்து இங்கேயும் சரி வர்ற படியால நாங்கள் பிரித்தலுக்கே போக தேவை. சரியா? அப்ப இது தரதான். சி வந்து 18 தான். கண்டுபிடிச்சா டக்குன்னு 3வது போக முடியாது. ரைட். அப்ப என்ன? ஒன்றுங்கள் 4 தர சி வந்து 18 கண்டுபிடிச்சிட்டோம். 18 6 24 நேர போடுவோம். அப்ப இதையுமே சுருக்கினோம்டா எங்களுக்கு 6 விட வருமா? அப்ப அதுக்குரிய ஆன்சர் வந்து எங்களுக்கு 4வது ஆன்சர் 6. அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்கா? அடுத்தது என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்கு. விடையில இருந்தும் போகலாம். இது வேறுங்க, இந்த 2 முக்கோணி அங்க வரைக்குள்ள என்ன ஒரு முக்கோணியா வருது. அந்த கூர் வந்து மேல வாக்குது. இப்ப இந்த இது கூர் வந்து அங்கால 90 டிகிரி வந்து வலது பக்கம் வலஞ்சுழியா சுழன்று இருக்கு. அதே சமயத்துல ஒரு முக்கோணி வந்து 2 டைவர்ஷன் ஆகுதா, 2 பிரியுது, 2 ஸ்டாரா பிரியுது. 3வதுல என்ன வருது என்றால் அந்த முக்கோணி வந்து அப்படியே 90 டிகிரிக்கு இங்க போகுது. சரிதானே? அப்படியே கூர் வந்து இங்க பாக்குது, தெற்கு பக்கம் பாக்குது. இந்த 2 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஒரு ஸ்டார் வந்து டைவர்ஷன் அப்படி 2 வட்டமா ஆகுது. அதே மாதிரி என்ன, இந்த முக்கோணி வந்து அதே தண்ட வேலையை 90 டிகிரி திரும்புது. அதே மாதிரி அந்த ஸ்டாரும் அப்படியே வருது. இங்க 2 வட்டம் ஒரு வட்டமா போகுது. அந்த வட்டம் வந்து 2 சதுரமா டைவர்ஷன் ஆகுது. உங்களுக்கு வடிவா தெரியும். இந்த 2 இருக்கிற ஆள் வந்து ஒரு ஆள் வந்து டைவர்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இவற்ற நிலையை பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் என்ன ஒவ்வொரு பக்கம் 90 டிகிரி திரும்பி கொண்டிருக்கிற வழியால உங்களுக்கு அடுத்தது இப்படித்தான் வரும். வேற வழி இல்லை. நீங்க அதை வச்சுக்கொண்டு அங்க முடிவெடுக்கக்கூடிய மேதான் இருக்குது. படம் 4 சரிதானே? எதுவும் ஒரு பேப்பர்ல வந்ததுதான். மற்றதை நாங்க போட்டே பார்க்க தேவையில்லை. அப்படி இருக்கிறது பாருங்க, ஒன்றுதான் 2வது தான். அப்ப என்னடாக்க சரி, அப்ப இதுல இப்படி வர்ற படிக்காத அந்த ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் அப்படியே பார்க்க தெரியுது. ஆகவே 2வது ஆன்சருக்கு நாங்க நேரம் போகலாம். இல்லாட்டிக்கு நாங்க என்ன இந்த ஸ்டார் வரும், சரியா, வட்டம் வரும், இந்த சதுரம் 1 வரும், மற்ற 2வது சதுரம் வந்து ஏதோ ஒரு டைவர்ஷன் ஆகிருக்கும். அது இப்படி வந்திருக்காங்க நினைக்கிறேன். இப்படி வந்திருக்கு. சரியா? சரியாவ இது வந்து ஆன்சர் ஆகும். 2வது ஆன்சர் அதுக்கு சரியா. ரைட். இதுல உங்களுக்கு குழப்பம் பெருசா வராது.
அடுத்தது நாங்கள் கடைசி கேள்வி போவோம். ரைட். அப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் பாருங்க, இப்படி ஒரு முக்கோணி இருந்துச்சென்றால், சரியா, இப்படி ஒரு முக்கோணி இருந்துச்சென்றால் இதுல எத்தனை முக்கோணி இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சூத்திரம் வச்சிருக்கிறோம். சூத்திரம் 2-3 சூத்திரம் இருக்குது. ஒன்றை பார்த்தோம் என்றால் இதைத்தான் 2 பக்கம் கவுட்டு இஞ்சால ஒன்று போட்டிருக்கு, இஞ்சால கவுட்டு ஒன்று போட்டிருக்குது. அப்ப இதை இதுக்குள்ள இப்படியான முக்கோணிகள்ல இருக்கிற முக்கோணிகள்ல கண்டுபிடிக்கிறதுக்குரிய சூத்திரம் என்னென்றால் 2 முறை இருக்குது. 2 முறையும் சொல்றோம் பாருங்க. முதலாவது என்ன செய்யணும்னா ஒரு முக்கோண எண்ணு எழுதுறதா, இதுல 1, 2, 3, 4, அதாவது இந்த முக்கோண அடியில எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லி, நிமிந்த முக்கோணி எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் 4 முக்கோணி இருக்கு. 5 முக்கோணி என்றா 5 போடணும் அதுல. சரியா, இப்படி போட்டுட்டு சரி, அப்ப 4 முக்கோணி எல்லாத்துலயும் இருக்கு. இந்த அடியில 4, இந்த 4 இருக்கு, இந்த இதுலயும் 4 இருக்கு. அப்ப அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 4 முக்கோண எண்களை நாங்க எழுதுவோம். முதல் 4 இருந்துச்சுன்னா 4, 5 வந்துச்சுன்னா 5 முக்கோண எண் எழுதுவோம். 3 வந்துச்சுன்னா 3 முக்கோண எண். முக்கோண எண்ணா உங்களுக்கு தெரியும். 1ஓட 1 கூட்டினால் என்ன, 2 கூட்டினால் 3, 3ஓட 3 கூட்டினா 6, 6ஓட 4 கூட்டினா 10, 10ஓட 5 கூட்டினா 15. ஒவ்வொன்றா கூட்டி கூட்டி கொண்டு போறாதான் முக்கோணங்கள். முக்கோணியன்னா சரியா, 2 கூட்டுறது, 3 கூட்டுறது, 4 கூட்டுறது, 5 கூட்டுறது, அப்படி. அப்ப 4 தான் எங்களுக்கு தேவைன்றபடியால எங்களுக்கு இது தேவையில்லை, இதை விடுவோம். சரியா, 4 தான் போட்டிருக்கு. பிறகு என்ன செய்ய போறோம் என்றால் இதை கூட்டுவோம். சரியா, இதை எவ்வளவு கூட்டணும் என்றால் 16 4 20. சரியா, இதுல கூட்டு தொகையை